ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மார்ச் 2ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த சிம்மம் அப்படின்னு சொன்னாலே நம்பர் 1 தாங்க. எதுலேயும் எங்கேயுமே நம்பர் 1 இருப்பாங்க. அதாவது ஒரு முக்கியமான பொறுப்பில் தான் இவங்க இருப்பாங்க. கீ போஸ்ட்டில் இருப்பாங்க. மேனேஜர் இப்படி பெரிய பெரிய பதவியில் தான் இருப்பாங்க இவங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாரம் இந்த சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடம் நல்ல இடம் தான், இருந்தாலும் அது சனி வீடு. சனி பகவானோடு இருக்கிறார். பகை வீட்டில் போய் பகை கிரகத்தோடு இருக்கிறார். ஏற்கனவே கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு வரும். இப்போது ராசிநாதனே போய் 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னும்போது நிச்சயமாக இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் ரொம்ப அலர்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் சாதிக்கிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடு திரும்ப முடியும். மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை என்று சொல்கிறோம். அது மாத்திரம் இல்லை, 10ஆவதுக்கு ராசியை சனி பகவான் பார்க்குறார். டென்ஷனாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு முனைப்பு இருக்காது உங்ககிட்ட. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில், அதாவது ஒரு அறிமுகம் இல்லாத இடமா இருக்கலாம், இல்லை அறிமுகம் இல்லாத நபர்கள் இடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், இது போன்ற இடங்கள் அறிமுகமான ஆள் கூட சில நேரத்தில் பிரச்சனை பண்ணிடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் சில நேரம் எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. அது சில ஏன்னா நம்பர் 1 நீங்கள் அடுத்தவங்களை மதித்து பேசிட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நமக்கு டைம் சரியில்லையா, கொஞ்சம் சாதகமாக கொஞ்சம் லாபகமாக நடந்து சூதனமாக நடந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் வர பிரச்சனை வராது. வரக்கூடிய பிரச்சனையை பாதி ஆகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. அதுதான் இங்கே பெரிய பிளஸ்ஸிங்கே. உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை என்னன்னா, 10ஆம் இடத்து அதிபதி உச்சநிலை பெறுகிறார். 10இல் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி நிலை பெறுகிறார். 10இல் குருவும் இருக்கிறார். ரொம்ப சிறப்பு. அப்போது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் மிக மிக சிறப்பாக ஆகிடுது. அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதன் தான் சரியில்லையே ஒழிய தொழில் சூடு பிடிக்கும், நல்ல அற்புதமாக செல்லும். நிறைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து நிறைய கமாடிட்டி உங்களுக்கு விற்கிற பொருள் உங்கள் கைக்கு உடனடியாக சேராது. வந்துச்சுன்னா அதை விற்று நீங்கள் காசாக்குவீங்க. அதுதான். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு வியாபாரம், 2 மடங்கு லாபம், இரட்டிப்பு சந்தோஷம் இருந்தாலும் அப்படி மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. பாருங்கள், 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும். வாக்கினை தொழிலாக செயல்படுத்தக்கூடிய அன்பர்கள், அதாவது இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க ஆசிரியர், பேராசிரியர், ஜோதிடர்கள், டாக்குமெண்ட், அதாவது மேடை பேச்சாளர்கள், இது போல் இருப்பாங்க இல்லையா. நிறைய வாக்கு தானே உங்களுக்கு இப்போ மூலதனமே. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இதுதான் நேரம். இப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்கார், அற்புதமாக வாதிட்டு வெற்றி பெற்றுவார். அப்போ அவருக்கு ரேட்டிங் கூடும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும்.
இவ்வளோ நாளா எங்கேப்பா இருந்தால் இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மற்றவர்களால் அங்கீகாரம், அதாவது ரெகக்னேஷன் கிடைக்கும், பாராட்டுதல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் தாராளமாக செய்யலாம். இந்த இளவட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 8ஆம் கிளாஸுக்குள்ளே படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, அற்புதமாக படிப்பாங்க. மற்றபடி 3ஆம் இடத்து அதிபதி உச்சம் ஆட்சி அப்படின்ற ஒரு நிலை சுக்கிரன் இருப்பதால் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இப்போ பெஸ்ட்டு டைம், அருமையான நேரம். அவங்களுக்கு அவங்க கொடி கட்டி பறப்பாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் உதவிக்கு போய் நின்னா கூட செய்வாங்க. அந்த அளவுக்கு இப்போ அவங்களுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். குறுகிய தூர பிரயாணத்தால் நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும். 4ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அப்போது நல்ல தொழில் நல்லா போகுது, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, பண வரவு இருக்குது, பேங்க் பேலன்ஸ் வங்கி கையிருப்பு உயரப்போகிறது அப்படின்னா உங்களுக்கு அது செலவு பண்ணி தானே ஆகணும். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, உங்கள் அபிலாஷை இருக்கும் ரொம்ப நாளாக இதை செய்யணும், பக்கத்தில் ஒரு இடம் விலைக்கு வருது அதை வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ அதை வாங்கலாம், வீடு கட்டலாம், ஃப்ளாட்டு வாங்கலாம். இப்படி செவ்வாயினுடைய வீடு இல்லையா அது. இப்போ 4ஆம் இடம் என்பது சிறப்பு. தாய் வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவார்கள். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா போகும், நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 5குடையவன் 8ல் இல்லை உச்சமடை, அதாவது ஆட்சி பெறுகிறார். பரிவர்த்தனை அது அவர் 9ல் இருக்கார். 5குடையவன் 9ல் இருக்கிறது சிறப்பு தான். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி இருப்பது குருவை சொல்கிறோம் நம்ம, மிக மிக சிறப்பு. பிள்ளைகளால் பெருமிதம், பிள்ளைகளால் சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி, வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும், மிக சிறப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை பாராட்டு, நல்ல டிஸ்டிங்ஷன் எடுப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல யூனிவர்சிட்டியில் நல்ல மார்க்குங்க அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாராட்டினை பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக இது கண்டிப்பாக இருப்பீங்க. 6ஆம் வீட்டு வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் 6ஆம் இடம். வீட்டில் யாருக்காவது நோய் நொடி இருந்திருந்தால் இப்போ அவங்க நோய் நொடியிலேருந்து விலகி சௌகரியமாக இருக்கக்கூடிய நேரம். கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும். இருந்ததுன்னா ஃபுல்லாக நில் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கிங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் எதிரிகளுடைய தொல்லைகள் அறவே இருக்காது. எதிரிகள் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு சமூகத்தில் சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற சொல்கிற அளவுக்கு உங்களை பார்த்தவொடனே மூஞ்சியை திருப்பிப்பாங்க. ஏன்னா 7 சனி. சமூகம்லாம் உங்களை தவிர அத்தனை பேரும் சமூகம்தான் 7ஆம் இடம். அப்போ உங்களை பார்த்தவொடனே அப்போ நீங்கள் கொஞ்சம் சூதனமாக புன்முறுவலை ரெடிமேட் புன்முறுவலை வரவழைத்து கொண்டு நீங்கள் சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இல்லாமல் பாதியாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ராகு 8ல் இருக்கிறது சரியில்லாத சூழல். மற்றவங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், நல்லது செய்ய போகிறேன்னு கிளம்பி கடைசியில் உங்களுக்கு பண விரயம், நேர விரயம், அசிங்கம், அவமானங்களை சந்திக்கக்கூடிய தருணம் இது. அப்போ எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 9ஆம் வீட்டை சனி பார்க்கிறதால இந்த தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தையினுடைய தொழில் பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ளசண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குங்க. தொழில் பண்ணுறவங்க நல்லா அமக்கலமாக கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ தொழில் நல்லா போகுதுன்னா அப்போ கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். இல்லை அரசு துறை, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். சூப்பர் நேரம். ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், எது உங்களுடைய நிலையை குறிக்கோளோ அந்த குறிக்கோள் நிறைவேறுமா? கண்டிப்பாக நிறைவேறும்.
மற்றபடி உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பான காலம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிம்ம ராசிக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. ரெகுலராக எந்த ஒரு புதிய ப்ராஜெக்டையும் எடுக்காதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். இப்போ ஒரு சிலர் கேஷியராக இருப்பாங்க சில இடத்துல. இன்றைக்கி பார்த்து அந்த கேஷ் நீங்கள் வேறு ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமங்க, எனக்கு பிரச்சனை வரும், நீ யாராவது ஒத்துரு வேறு யாரும் இன்றைக்கி வேலை செய்ய சொல்லுங்கள், நான் நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி, இல்லைன்னா நீங்கள் போய் உட்காந்துன்னா கேஷ் மிஸ்ஸிங் ஆகும், எதாவது பிரச்சனை வரும். அதுபோல் இரவு பிரயாணம் என்பது கண்டிப்பாக கூடாது. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மற்றபடி எங்களுடைய வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.